போலாமாமா தூங்க? மா குல்ஃபி, ஏய் வாங்க போலாம், வாங்க. போலாமா, படுக்க போலாமா? குல்ஃபிகா, குல்ஃபிகா, கம் கம் கம். கைஸ், குட் பாய்ஸ். ஏசி வேணுமா ரெண்டு பேருக்கும்? என்ன சொல்றீங்க? வெளியே படத்துக்கு போறீங்களா கைஸ்? எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க? ஏய் ஏய் ஏய், தானே வேணான்றது. என்ன இன்னும் தூங்கலையா? என்ன சுத்தி சுத்தி நடந்துட்டு இருக்கேன்னா? போய் படுப்போ. வா வா, தூங்க போலாம் வா. செட்டிலா? செட்டிலா? Good night guys. Good night. Hey people of God, good morning and a blessed day. I hope everyone are doing well and safe. ஸோ இந்த வருஷம் வந்து சம்மர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஐ ஹோப் எல்லாருமே வந்து பத்திரமா சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நானும் ஹஸ்பண்டும் இன்னைக்கு வெளியே போயிருந்தோம். ஸோ ஆன் த வே வரும்போது வந்து பருத்தி பால் வந்து டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ரோடுக்கு நேராக போகும்போது அம்பத்தூரில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 15 rupees தான் ஒரு கப்பு. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் வந்து இந்த 35 rupees கொடுத்து இந்த ஷார்ப்னர் வாங்கினா தான் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. 15 ரூபா கொடுத்து பருத்தி பால் ஓகே, ஷார்ப்னர்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூனோ கூட வந்து இப்போ இன்னொரு குட்டி பப்பி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நேம் வந்து குல்ஃபி. எல்லாரும் குல்ஃபின்னா கண்டிப்பாக சிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னோட நெய்பர்ஸ்லாம் யாராவது குல்ஃபின்னு கேட்டால் ரொம்ப சிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து குல்ஃபி வந்து வேறு யாரும் இல்லை, என்னோட ஓன் சிஸ்டர் அக்காவோட வீட்டில் வந்து குல்ஃபி வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அவங்களால வந்து அவனை மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ நாங்கள் ப்ரூனோ வந்து நாங்கள் வச்சிருக்கோன்றதுனால சரி மாமா வந்து நீங்கள் அவனை கூட்டிகிட்டு போங்க அப்படி சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால குல்ஃபியும் வந்து இனிமேட்டு நம்ம கூட தான் வந்து ட்ராவல் ஆக போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ப்ரூனோட பேட்சப் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் வந்து அவனை ஃபர்ஸ்ட் மீட்டப் ஒரு சின்ன வீடியோ இருக்குது, நான் அதுக்கப்புறமா நான் மேபி டைம் கிடச்சா வேறு வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இவங்க வந்து மிங்கிள் ஆகுறதுக்கே நியர்லி 3 weeks கிட்ட ஆயிருந்தது. ஸோ 3 weeks வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அவனை நாங்கள் ட்ரெயின் பண்ணுறதுக்கு, வீட்டுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் அவனை அந்த வாஷ்ரூம் பாட்டி ட்ரைனிங் எல்லாம் வந்து அவனை வந்து போக வைக்கிறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஸோ பட் ஸ்டில் ப்ரூனோவுமே வந்து கொஞ்சம் அப்படியே பேட்சப் ஆகுறதுக்கும் டைம் ஆச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. 2 பேருமே கொஞ்சம் நல்லா பேட்சப் ஆயிட்டாங்க, விளையாடுறாங்க. ஸோ மேற்கொண்டு வீடியோஸில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு இவங்களோட அப்டேட்ஸ் வந்து நான் தரேன். விளையாடுதானா? அதனால கொஞ்சம் ஹார்ஷா விளையாட தெரியுது, அதுக்கு சாஃப்டா விளையாட தெரியல. இல்ல ப்ரூனோ சாஃப்டா தான் விளையாடுறான். தெரியல, ரொம்ப அவன் மேல ஏற மாட்டேங்கிறான். சும்மா நக்கிங் தான் விளையாடுதான்ல. அச்சலோ ஐயோ. ஹாய் ப்ரூனோ. நோ ஏய் கொஞ்சம் சாஃப்டா விளையாடு ப்ரூனோ. ஹாய் ப்ரூனோ. ஓ ஹாய் ப்ரூனோ.